அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு கைதான முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் விக்னேஷ். விக்னேஷ், வணக்கம். மேலும் விவரம். நிச்சயமாக பிரியங்கா, அதாவது கப்பலூர் டோல்கேட் விவகாரத்தில் காலையில் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது அவர் கைது செய்து வைக்கப்பட்டுள்ள தனியார் திருமண மண்டபத்தில் செய்தியாளரை சந்திப்பதற்காக அழைப்பு விடுத்திருந்த நிலையில் செய்தி சேகரிக்க சென்ற பொழுது போலீசார் அவரை அமைச்சரை தடுத்து நிறுத்தியதால் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் இந்த நிலையில் போலீசாருக்கும் முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமாருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு உள்ளே அடைக்கப்பட்டிருக்க போராட்டக்காரர்களும் அதிமுகவினரும் தொடர்ந்து காவல்துறையினரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வந்தனர். அதன் பின்பு மாவட்ட கண்காணிப்பாளர் வருகை தந்து பேச்சுவார்த்தைக்கு பின்பு கைது செய்யப்பட்டிருக்கிற நிலையில் எந்த செய்தியாளர்களும் சந்திக்கக்கூடாது என தெரிவித்திருந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதில் கைவிட்டு மீண்டும் மண்டபத்தில் சென்று கர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.